நான் ஒரு சில விஷயத்த கிளாரிஃபையாக சொல்லணும்னு நினைக்கிறேன். விஜயண்ணா ஆரம்பத்துலேருந்து ஒரு சில விஷயத்தில் ரொம்ப தெளிவாக தான் இருக்கார். தன்னோட மக்கள் இயக்கமாக உருவானதுலேருந்து, அதாவது அதுக்கு மாதிரி ரசிகர் மன்றமாக இருந்தது, அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இன்றைக்கி கட்சியாக இருக்குது. கூட ஆரம்பத்துலேருந்து கூட இருந்தவங்க, மன்றத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு, மக்களுக்கு சேவைகள் சில செஞ்சவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம், கட்சியில் முன்னேற்றம் இருக்கணும்னு நினைக்கிறார். அதில் மாற்று கருத்து இல்லை, இப்பயும் இல்லை. அப்போது இந்த கருத்துக்கள் எல்லாமே விஜயோடைய நாலேஜ் இல்லாமல் தான் சொல்லப்படும். இல்லை, நான் அதான் பொன்னியல் அதான் கேட்குறாரு. நான் வந்து பேசி முடிக்கல. ஏன்னா வந்து இல்லை, நீங்கள் அப்படி பார்த்தா அவருக்கு 12 நிமிஷம் கொடுத்தீங்க, சரிங்களா? இவருக்கு ஃபர்ஸ்ட் பேச 10 நிமிஷத்தில் ஒரே ஒரு கூட குறிக்கல. என்ன பேச விடுங்க, சரிங்களா? அழகாக சிரிக்கிறீங்க, பேசலாம், அன்பா பேசலாம், பேசுங்க. சரி, அவங்க ஒரு படிப்படியாக முன்னேறணும் அப்படின்றது விஜயனோட எண்ணம், ஓகேங்களா? இன்னைக்கு அதில் பல பேர் வந்து மாவட்ட செயலாளர்ன்ற போஸ்டிங்கில் இருக்காங்க, சில பேர் மாநிலத்துலேயும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பேச்சாளர் ரமேஷ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மண்டலத்துலேருந்து வந்தவர் தான். இதை தவிர நீங்கள் சொல்லக்கூடிய செகண்ட் லெவல் லீடர்ஷிப்பில் இல்லை தேர்ட் லெவல் லீடர்ஷிப்பில் இருக்கிற பல பேர் வந்து வெளி கட்சியிலேருந்து இருந்தவங்களா தெரியுறாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் விஜயண்ணா மேலே பற்று இருக்கான்னு கேட்டால் பற்று இருக்குது. ஆனால் அவங்க அரசியல் ரீதியாக விஜயண்ணா அரசியல் வரத்துக்கு முன்னாடி வெவ்வேறு இடத்துல இருந்திருக்காங்க.